Hi students, welcome to my channel CS for you. இன்னைக்கான வீடியோல நம்பர் சிஸ்டமோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். போன வீடியோல டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் மட்டும் பார்த்தோம். அதுல என்னென்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ பார்க்க போறோம். சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்கு. என்னென்னன்னு பார்ப்போம். டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டீடைல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல். டெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் ஆர் பேஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேடிக்ஸ் அப்படின்னா அதோட பேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 10. சரியா? இது வந்து டிஃபால்ட்டாக எந்த ஒரு நம்பரும் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாலும் பேஸில் எந்த நம்பரும் கொடுக்கலின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெசிமல் தான் யூஸ்டு சிஸ்டம். நம்ம காமன் 10 இதில் நம்பர்ஸ் வந்து 0லிருந்து 9 வரைக்கும் 0 1 2 3 5 6 7 8 9. ஸோ டோட்டலாக வந்து 10 நம்பர்ஸ் வந்து இருக்கிறதுனால இதோட பேஸ் வந்து 10. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு கீழே பேஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இது டிஃபால்ட்டாக டெசிமல் தான் எடுக்கும். பைனரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் ஆர் ரேடிக்ஸ். ரேடிக்ஸ் வந்து 2. இது வந்து 0 1 0 1 அப்படிங்கிறது 2 இருக்கிறதுனால இதோட பேஸ் ரேடிக்ஸ் வந்து 2. ஓகேங்களா? இது வந்து மெஷின் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம். மெஷின் கோட்ஸ் used only for computer. கம்ப்யூட்டருக்கு இது மட்டும்தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 0 1 மட்டும்தான் புரியும், மற்ற எதுவும் புரியாது. ஸோ 0 1 அப்படிங்கிறது மெஷின் கோட்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர் மட்டும்தான், கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரியான எம்எஸ்பி எல்எஸ்பி அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதே மாதிரி லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா 1011 இப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்பி எல்எஸ்பின்னு இருக்குது. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பரில் இந்த பக்கம் லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ரைட் மோஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். பைனரியில் மட்டும் இந்த பேஸ் ஆர் ரேடிக்ஸ் 8 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் யூஸ்டு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் மொத்தம் 8 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு பேஸில் 8 கொடுத்துருக்கனால இது ஆக்டல் அப்படின்னு எடுத்துக்கோ. ஹெக்ஸாடெசிமல் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆர் ரேடிக்ஸ் 16. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 9 and then A to F வரைக்கும் 0 to 9 A to F வரைக்கும் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு
கீபோர்டில் 0 to 9 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் மொத்தம் 16 வேணும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும், அப்புறம் 10 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி, 14க்கு இ, 15க்கு எஃப். இந்த மாதிரி தான் வந்து ஹெக்ஸாடெசிமல் எடுத்துக்கும். கன்வர்ஷன்ஸ் பார்ப்போம். கன்வர்ஷன் மீன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுல டெசிமல்லேருந்து பைனரிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், 12 அப்படிங்கிற நம்பர், பேஸ் 10. இது வந்து இட் இஸ் எ டெசிமல். இதை என்னவா சேஞ்ச் பண்ணணும்? பைனரியாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு மொத்தமாக 2 மெத்தட்ஸ் இருக்குது. டெசிமல் டு பைனரியாக சேஞ்ச் பண்ண 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2, சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட். மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஏன் இங்கே 2 கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன? டெசிமல். டெசிமல் டு பைனரி. பைனரியோட பேஸ் என்ன? 2. ஸோ 2ஆல் தான் இந்த ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணி, அது எப்படின்னு சொல்லி நம்ம இனி அடுத்ததில் பார்ப்போம். நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் என்ன? 12. ஃபஸ்ட்டு மெத்தடு 2ஆல், ஏன்னா பைனரியாக சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். இந்த மாதிரி 12னா 6 2s are 12, 6 2 12, ரிமைண்டர் என்ன இருக்குது? 0. திரும்ப ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஸோ 3 2s are 6, ரிமைண்டர் 0. 1 2 is 2, ரிமைண்டர் 1. ஸோ இங்கிருந்து இப்படி எழுதணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எல்எஸ்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதுகிறப்போ எம்எஸ்பியிலேருந்து எழுதணும். 1 1 0 0 என்னவா மாற்றிருக்கோம்? பைனரியாக மாற்றிருக்கோம். ஸோ 2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதோட பைனரி நம்பர் என்னென்னா 1100 பேஸ் 2. இதுதான் இதோட ஆன்சர்.